என்னோட வேலையை ரிசைன் பண்ணும்போது என்னோட சம்பளம் 1 கோடி ரூபா பர் இயர். அவுட் ஆஃப் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம் நாட் அ புவர் பர்ஃபார்மர், அது மாதிரிலாம் கிடையாது. ஐ வில் பி ஆல்மோஸ்ட் இந்த டாப் சைடில் தான் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் டூயிங் வெல். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் பெருசாக இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது. இருந்தாலும் ஐ மேனேஜ் சம் ஹவுசி. பிகாஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கிலீஷ்க்கும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கும் உங்களோட நாலேஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பார்க்குறேன். சி இஃப் யூ வாண்ட் டு உங்களுக்கு ஏதாவது கன்வே பண்ணணும்னு நினைக்கிறத கன்வே பண்ணிட்டா போதும், கன்வே பண்ணால் போதும். ரொம்ப நம்ம தமிழ் மீடியமில் படித்தோம், நமக்கு இங்கிலீஷ் வராது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்பயுமே என்னோட ஏதோ ஒரு முக்கியமான இமெயில்னால் நான் எழுத மாட்டேன். யாராவது கிராமரில் இல்லை நான் ஒரு பேசிக்காக எழுதி கொடுத்துருவேன். அவங்க கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா சென்ட். நான் ஒரு 10 வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணேன். அதாவது 10 வருஷம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 கம்பெனியில். தட் டசன்ட் மீன் எனக்கு வந்து வேலை பிடிக்கல அப்படிங்கிறது கிடையாது. ஐ யூஸ்வலி என்னோட மைண்ட் செட்டே வந்து ஐ ஜஸ்ட் கெட் போர்டு. ஒரு வருஷத்தில் எனக்கு போர் அடிச்சிடும். ஒரு வேலையை நான் திருப்பி செஞ்சுட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சீக்கிரமாக போர் அடிச்சிடும். எனக்கு வந்து சேலரின்னு எனக்கு ஒரு கன்சர்னே கிடையாது. ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. ஸோ ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, ஐ கெட் ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். நான் 2017 என்னோட ஐடி வேலையை விட்டேன். ஆக்சுவலி நான் அந்த சைனீஸ் ஃபேஸாக இருக்கிறதுக்கு ரீசன் அது கேட்குறாங்க. ஆமாம் கேட்குறாங்க. பேசிக்கலி எங்கள் அம்மா வந்து சைனீஸ், பியூர் சைனீஸ். ஸோ அவங்கள வந்து எங்கள் வளர்ப்பு பாட்டி வந்து சைனாலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஷீ இஸ் அன் அடாப்டட் சைல்டு. ஆக்சுவலி என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து ஹி வாஸ் அ சைனீஸ் பொலிட்டீஷியன். அவர் ஷூட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த பாட்டி, அந்த எங்கள் ஆக்சுவல் பாட்டி வந்து she took my mother and she came to India. ஓகே, எனக்கு இன்டர்வியூ பெரிய ஷாக்கா இருக்குது. ஸோ படிச்செல்லாம் இன்ஜினியரிங் போல ஒரு 75% எடுத்து ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டொனேஷன் கட்டி வென்ட் டு காலேஜ். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு அந்த மாதிரி காலேஜில் சர்வே ஆகி இப்போ காலேஜ் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருந்தேன். ஹெக்ஸாவேர்னு அது ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் 2007. ஓகே, என்ன படிச்சா என்ன சூஸ் பண்ணி? பிடெக் ஐடி சார். ஐடி. ஸோ அதுதான் ஆக்சுவலி ஏன் அப்படின்னா அதில் தான் டொனேஷன் கம்மியாக இருந்தது அந்த டைமில். ஸோ ஈஸி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கம்பெனி 2007 ஹெக்ஸாவேரில் ஒரு 13,125 ரூபா என்னோட சேலரி. ஆக்சுவலாக என்னோட மேனேஜர்கிட்ட கூட கிண்டல் பண்ணுவேன், அந்த வாட்ச்மேன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான், என்னை விட அதிகமாக என்னை விட கம்மியாக சம்பளம் வாங்குற, உனக்கு என்ன மரியாதை கொடுக்குன்னு சொல்கிறான்ற அளவுக்கு வி ஜஸ்ட் யூஸ் டு கெட். பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு ஓவர் நைட்லாம் கிரியேட் ஆகிறது கிடையாது. அவன் சின்னதுலேருந்தே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே அவனோட ஆள் தாக்கத்தில் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் தான் பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வெளியே வர்றப்ப அவன் இந்த தாக்கத்துலேருந்து ஒரு இம்பாக்டாக ஒரு நாளைக்கு வெடிச்சு வருவானே தவிர ஆல் டுகெதர் நான் இன்னைக்கு போய் காலையில் இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு நான் பிஸ்னஸ் மேன் ஆக முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து யூஎஸில் இருந்தீங்க, ஆல் ஆஃப் சடன் குவிட் பண்ணிட்டீங்களா? இல்லை வந்து எப்படி அந்த குவிட் பண்ணிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு யோசிச்சிருப்பீங்க? அதை அப்பமே இன்னைக்கு இவ்வளோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரன் பண்ணுற மாதிரி அதை அப்பமே முடிவு பண்ணிட்டீங்களா? வாட் ஹேப்பன், எப்படி குவிட் பண்ணீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக அப்படி இருக்கப்ப நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே ஆவரேஜ் ஒரு மிடில் கிளாஸில் இருக்க எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே இதுதான். நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், நான் வேலையை விட்டுருவேன். வேலையை விட்டுட்டு ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்குதான்னு கேட்டால் அது நடக்கிறது இல்லை. ஏன்னா பிகாஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு தே ஷட் இட் டவுன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நானுமே வந்து கீப் எக்ஸ்ப்ளோரிங் ஒன் ஆஃப்டர் அனதர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருந்தேன்.